அனைவருக்கும் வணக்கம். இந்த வீணா போனவன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, சே இது வீண் இல்லைங்க, சீமானா போனவன். இனிமேல் வீணுன்ற வார்த்தைக்கு பொருள் பார்த்தீங்கன்னா சீமான் அப்படின்னு உங்களுடைய அகராதியில் மாற்றிக்கோங்க. ஐயோ என்ன இது சாப்பாடு சீமானா போயிடுச்சு, ஐயோ ரொம்ப நாளாக வண்டி ஓட்டாமல் இருந்ததுனால வண்டி சீமானா போயிடுச்சு அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். இந்த சீமானா போனவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்குங்க நம்ம சென்னையில் இருக்கிற நந்தனம் அப்படின்ற பகுதியில் ஒய்எம்சிஏ கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வருஷம் புத்தக திருவிழா நடைபெறும். அந்த புத்தக திருவிழாவை பப்பாசி அப்படின்னு சொல்லப்படுற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி நடக்கும். சரியா, வாசிக்கிறது இருக்குல்ல, வாசிப்பை ஊக்குவிக்கிறதுக்கான நிறைய நடவடிக்கைகளையும் எடுப்பாங்க. இதுதான் அந்த புத்தக திருவிழாவுடைய சிறப்பு அம்சம். டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனத்தின் சார்பாக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. நேற்றுக்கு நம்ம சைமன் ரிலீஸ் பண்ண புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் ஏன் எப்படி எதற்கு. இந்த புக்கை வெளியிடுறதுக்கு நம்ம சைமனை கூப்பிட்டுருக்காங்க. அது என்னடா தமிழ் தேசியம்னாலே சீமானுக்கு எழுதி கொடுத்துருக்கா? தமிழ் தேசியம்னா சீமான்ற ஒரு பிராண்டை கட்டமைக்கிறது. அப்போ பெரியார் வழி தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலாம் அப்போ தமிழ் தேசியம் பேசலை. பெரியார் வழி தமிழ் தேசியம் பேசுறதுக்கு அவ்வளோ தோழர்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் தாண்டியா சைமன் பேசிட்டாப்புல. முதல்ல சைமன் பேசுறது தமிழ் தேசியமா? தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் பேசுறேன்னு சொல்ற நபர் தானே சைமன். தமிழ் தேசியம் பேசலைங்க அப்படின்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. இந்த சைமனை ஆதரிக்கிற இந்த சுவாம்பி கூட்டங்கள் தமிழ் தேசியம், நாங்கள் தான் தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த சுவாம்பிகள் பெரியார் வழி தமிழ் தேசியம் பேசின யாரோட பேச்சவாதி எங்கேயாவது கேட்டிருப்பாங்களா? அவங்களுடைய பேச்சுகளை செவிசாச்சு கொஞ்சமாவது கேட்டிருப்பானுங்களா? இதில் கொடுமை என்னன்னா, இந்த நிகழ்ச்சி அந்த பப்பாசி அரங்கத்துக்குள்ளேயே நடந்திருக்கு. அடுத்த கொடுமை என்னன்னா, இது கொடுமை இல்லை, இது சதி. என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைமன் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலையே நிராகரிச்சுட்டு புதுச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்தை எடுத்து பாடியிருக்கான். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது தெரியாமல் நடந்த விஷயம் கிடையாது. கண்டிப்பாக சைமன் பண்ண வேலை தான் இது. இங்கே உள்ள தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒழிச்சா நான் வரமாட்டேன் பார்த்துக்கோங்க. நான் தான் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணணும். நான் தான் தமிழ் மகன். முதல்ல தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியலை. கேரளத்தான் சைமன் செபாஸ்டியன், இவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இவனுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன சம்மந்தம்? இவன் தான் தமிழ் தேசியத்துக்கான ஆள்னு யார் சொன்னது? முதல்ல நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்த நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கராச்சாரியார்கள், அப்புறமா சமீபத்தில் இந்த RN ரவி, இந்த பொதிகை சேனல் ரிலேட்டடாக ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ அங்கே தமிழ்தாய் வாழ்த்தில் அந்த தெக்கணம மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அந்த வரிகளை புறக்கணிச்சிட்டு பாடினாப்புல. அதுக்கு வேறு சிரிப்பு வேறு சிரிச்சாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா சைமன், இப்போது இந்த டாட்டையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் யாருக்கான ஆள் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். அவர் இஷ்டத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்தையே மாற்றுவாராம். தமிழ்தாய் வாழ்த்தே இது இருக்கக்கூடாது, இதுதான் இருக்கணும்னு அவர் இஷ்டத்துக்கு அவர் ஒரு தனி கவர்மெண்ட் நடத்துவார் போல இருக்கு. தமிழக அரசு தமிழ்தாய் வாழ்த்துன்னு இதை தான் நிர்ணயிச்சிருக்கு. இவர் இஷ்டத்துக்கு ஒரு பாட்டை கொண்டு இவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாராம். திராவிடம்ன்ற வார்த்தை தமிழ்தாய் வாழ்த்துல இடம்பெற்றிருக்கு இல்லையா, அதனால இந்த பாடலை தவிர்த்துருக்கான் சைமாண்டி. சரி, தேசிய கீதத்திலையும் திராவிடம்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அதை தவிர்த்துட்டு பாடிடுவியா நீ? அதை தவிர்த்து பாரு. அதை தவிர்க்க மாட்டான். ஏன்னா மேலிடம் கோவிச்சிக்கும்ல, நான் இல்லை வாழாட்ட முடியாதுல்ல, அவங்களுக்கு வாழாட்டணும்ல, அது கஷ்டமாகி போயிடும்ல, அப்புறம் வாழை வெட்டி விட்டுருவாங்கல்ல. சைமன் பேசுறது பார்ப்பனர்களுக்கு சாதகமான தமிழ் தேசியம், பாசிச தமிழ் தேசியம், வலதுசாரி தமிழ் தேசியம். இவன் பேசுறதெல்லாம் தமிழ் தேசியமா? முதல்ல இந்த சாம்பிகள் சப்போர்ட் பண்ற சாம்பிகளுக்கெல்லாம் தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல தமிழ் தேசியம்ன்றது தமிழின மக்களுக்கான அரசியல் பேசுறது மட்டும்தான் அப்படின்னு சைமன் வடிவமைச்சு வச்சிருக்கான். இதுக்கு பேர் தமிழ் தேசியம்னா? முதல்ல நான் கேட்குறேன், சொல்லுங்கடா. புத்தக வெளியீடு விழா இல்லைனா ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிற விழா அப்படின்னா அங்கே என்ன பேசணும்னு ஒன்று இருக்குல்ல. இத்தனை கட்டுரை இருக்குது, இதெல்லாம் இந்தந்த சிறப்பம்சங்கள், இது இவங்க எழுதுனாங்க, இது இப்படி இது இப்படின்னு அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றி தான் பேசணும். ஆனால் இந்த நிகழ்ச்சி முழுக்க சைமன் வெறும் அரசியல் தான் பேசியிருக்கான். அரசியல் மேடை பொதுக்கூட்டம் போட்டு மேடை இந்த தெரு ஓரமாக போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தெருவில் நின்று பேசுகிற மாதிரி தான் இந்த கூட்டத்தில் நின்று பேசியிருக்கான். திராவிட வெறுப்பு, கலைஞர் வெறுப்பு எல்லாத்தையும் கக்கியிருக்கான். அவனுக்கு இருந்ததெல்லாம் கொண்டு போய் இந்த புத்தக வெளியீடு விழாவில் மேடையில் போயிருந்து பேசி கக்கிக்கிட்டு இருந்திருக்கான். சைமன், நீ தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறல்ல, அது மாதிரி தேசிய கீதத்தை புறக்கணிச்சா நீ ஒரு பெரிய புழுத்தின்னு ஒத்துக்கலாம். ஆனால் அதை நீ பண்ண மாட்டியே. உனக்கு தான் தமிழ் தேசியம் இல்லையே, தமிழின மக்களுக்கான அரசியல் பேச தானே வந்திருக்க. இவனுக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டான். அவ்வளோதான். எல்லாரும் பேச பொருளாக சைமனை வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். சில தோழர்கள், நம்ம தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா,
பெரியார், கலைஞர் இவங்களெல்லாம் இவன் இழிவுபடுத்துகிறான் இல்லையா? இந்த இழிவுபடுத்துகிறப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார், கலைஞரெல்லாம் இந்த நாய் வந்து இழிவுபடுத்துகிறான் அப்படின்றப்போ அவங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரும்னா, அப்போ பெரியார், கலைஞர்லாம் அவங்கள வந்து அந்த பெரிய ஐக்கானே கிடையாது, அவங்க சேர்த்து வச்சுருக்க பேரும் புகழுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ரைட்டு தான். அவங்கள வந்து டேமேஜ் பண்ணிட்டா இவனை மாதிரிப்பட்ட நாய்கள்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ பெரியார், கலைஞர் அவங்கெல்லாம் செஞ்ச செயல்கள் இதெல்லாம் வந்து மாற்றிட முடியாது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் பின்வரும் தலைமுறையினர்கிட்ட அவன் வந்து தவறாக கொண்டு போய் சேர்க்குறான் பெரியார், கலைஞர் போன்ற நபர்களையெல்லாம். அப்போ பின்வரும் சந்ததியினர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம அதை எதிர்த்து பேசி எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. நீ என்ன வேணா பேசு, நீ பேசுகிறதுனால எல்லாம் ஒன்றும் எங்கள் இமேஜ் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி சும்மா விட்டுக்கிட்டு போனால் அவன் அடுத்த தலைமுறையை மொத்தமாக அடியோட மாற்றி வச்சுருப்பான். அப்போ இதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எங்கேயாவது எடுக்கப்பட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்படி நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருந்துட முடியாதுல்ல. நீ என்னடா டேமேஜ் பண்ணி எங்கள் பேர் கெட்டு போகிறது அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிட்டு இருந்துட முடியாதுல்ல. சைமன் ஆர்எஸ்எஸோடைய அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தேசியம் அப்படின்ற பேரை தூக்கி வச்சுக்கிட்டு தமிழ் மக்களையெல்லாம் கவர்ந்துடலாம் இல்லையா? தமிழ் தேசியம்னு சொன்னால், தமிழ் அப்படின்னு சொன்னாவே தமிழ் பேசுகிறாரு, அப்போ திராவிடம் தமிழ் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணி தமிழ் தேசியம் அப்படின்ற பேரில் வந்துட்டா தமிழ்ன்ற பேருக்கே வந்து ஒரு கெத்து இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ் தேசியம்னு பேரை வச்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தமிழ் தேசியம் என்ற பேரில் இந்த நாக்பூர் கும்பலுக்கு இந்த சைமன் செபாஸ்டியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்ச்சி புரியாத இளைஞர்களும் மக்களும் இந்த நாய்க்கு பின்னாடி போயிட்டுருக்காங்க. பாவம், இந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடாமல் விட்டதுனால மனோன்மணியம் சுந்தரனாரை இழிவுபடுத்தியிருக்கான். இவங்க தான் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. கேட்டுக்கோங்க மக்களே, தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த நாய்ங்களை பற்றி தெரிஞ்சதுனால தான் இத்தனை வருஷமாக இந்த நாய்ங்களை டெபாசிட்டை பிடுங்கி அடித்து விரட்டி கூப்பில் உட்கார வச்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழ் மக்கள்லாம். இப்போது சைமன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இவனை வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியலை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? இப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு மைலேஜை தேத்திடுவான். அவன் கட்சிக்கு அதுவே ஒரு மைலேஜ் தான். அதனால் இவனை கைதும் பண்ண முடியல, பேசவும் விட முடியல அப்படின்ற நிலமையில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றுங்க, கட்சி கரைஞ்சி போயிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருந்தால் தான் பொழப்பு ஓடும். அது வந்து கொஞ்சம் பேச பொருளாகும். இப்போ இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தை தவிர்த்துட்டு புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு இங்கே பாடுறப்போ அது பேச பொருள் ஆகுது இல்லையா? அதனால இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்ணி எப்பவும் பேச பொருளையே இருந்துட்டு இவன் வந்து நல்ல ஒரு அரசியல்வாதி, இவன் மக்களுக்கான அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி எதையாவது ஒன்று சில்லறத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி ஏதாவது செஞ்சு கடைசியில் அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சே ஒரு மைலேஜை தேத்தி அவன் கட்சிக்கு இன்னும் ஆள் சேர்த்துருவான். ஸோ இதனால இவன் மேலே அரசால் நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கமெண்ட்டில் வந்து தம்பிகளா கதறுவீங்களே, கதறுடா நெல்ல கதறுடா, கதறலடா, உங்களை நினச்சி பரிதாபப்படுறோம். ஏன்னா உங்களை வந்து நடவடிக்கை எடுத்து உங்களெல்லாம் ஒரு ஆளாக்க விரும்பலை. அட் த சேம் டைம் சும்மா விட்டுக்கிட்டும் இருக்க மாட்டோம், உங்களை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம், சரியா? ஆனால் நம்ம தோழர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இவன் பேசியெல்லாம் நம்ம பெரியார், கலைஞர் இவங்களுடைய பேரெல்லாம் டேமேஜ் பண்ணிட முடியும்னா அவங்க பேர், அவங்க சம்பாதிச்சு வச்ச பேர், அவங்க புகழெலாம் வந்து ஒரு புகழும் பேருமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வேணாம். ஏன்னா இவனை மாதிரிப்பட்ட ஆட்கள் டேமேஜ் பண்ண முடியாது தான். ஆனால் இவன் ஒரு தலைமுறையை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கான், நிறைய இளைஞர்களை அவன் பக்கம் இழுக்கிறான் அப்படின்றப்போ, தப்பாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கான்றப்போ அதை நம்ம எதிர்த்து அதை நம்ம திருத்த வேண்டியது இருக்குது, அதை நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. சைமனுக்கு தொடக்கத்துலேருந்தே திராவிட இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள் கொடுத்த இடம் தான் இன்றைக்கி சைமன் வந்து நிற்கிற இந்த இடம். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு நன்றியே இல்லாமல் இப்படி நாக்பூர் கும்பலுக்கு வாலாட்டிக்கிட்டு இருக்கான் இந்த சைமன் செபாஸ்டியன். இவனுக்கெலாம் இந்த ஜெயலலிதா போல் சர்வாதிகாரத்தனமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற ஒரு தலைவர் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். நாகரீகமாக அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இந்த ஆமை எனக்கு இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி தெரில. இல்லை இவனுங்க திராவிட ஒவ்வாமை காரணமாக தேடி தேடி ஒரு பாட்டை போய் கண்டுபிடிச்சாலும் அந்த பாட்டும் திராவிட கவிஞர் எழுதிய பாட்டாக தான் இருக்கும். எங்கே போனாலுமே முட்டு சந்திர போய் மாட்டிக்கிறீங்களாண்ணே. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளுடைய தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர் ஆண்டன் பாலசிங்கம். அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, போரும் சமாதானமும் அப்படின்ட்டு. அந்த நூலோட அத்தியாயத்திலேயே திராவிடம் என்பதும் தமிழ் என்பதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் தொடங்குது. வேணா பார்த்துக்கோங்க, தொன்மை வாய்ந்த திராவிட பிராக்கெட்டில் தமிழ் குடியிருப்புகள் அப்படின்னு போட்டிருக்காப்புல. இப்போது இந்த குடிதேசிய கோமாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டன் பாலசிங்கம் கிறிஸ்தவர் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்த போகிறாங்களா? இந்த தமிழ் தேசிய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து இந்த போரும் சமாதானமும்னு
ஆண்ட்ரன் பாலசிங்கம் அவர்கள் எழுதின இந்த புத்தகத்தை வாங்கி படித்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்ட்ரன் பாலசிங்கமா யார் அவருக்கெல்லாம் பிரபாகரனை பற்றி ஒன்றுமே தெரியாது, எங்கள் அண்ணன் சைமனுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க. நானும் என் தலைவரும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் ஐயா வீரப்பனாரை பற்றி ஒரு விவாதம் வந்தது. அவருடைய இறப்பை பற்றித்தான் தெரிந்து கொள்ள பேரார்வமாக அண்ணன் இருந்தார்கள். அப்போது எப்படி இறந்தாருங்கதா அப்ப நான் விளக்கி சொன்னேன். அதை அந்த நாட்டில் அந்த இனக்கூட்டத்தில் ஒரு வீரன், அவரையும் பறிகொடுத்து விட்டீர்களே என்று ஒரு தவிப்பு அவருக்கு இருந்தது. அப்ப அந்த நேரத்தில் அவரை பற்றி வரும்போது இந்த தொடர் வந்து கொண்டிருக்குதுன்னா நம்ம மக்கள் தொலைக்காட்சியில நான் சொல்லும் போது, ஆமா நான் நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப பாக்குறேன், எனக்கு பார்க்கல, நான் மொத்தம் படைப்பை உங்களுக்கு பார்க்கும்படி செய்யறேன்னு நான் திருப்பி வந்த பிறகு அதை மொத்தமா வாங்கி அனுப்பி விட்டேன் நான். இப்ப இவர் பேசுறது பொய்ன்னு அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார். 2 லைன்ல ஒரு லைன் ஒரு மாதிரி, ஒரு லைன் இன்னொரு மாதிரி இருந்துச்சு. கவனிச்சிங்களா? பிரபாகரன் அவர்கள் இவர்கிட்ட தான் கேட்டார். என்ன கேட்டாரு? வீரப்பன் எப்படி இறந்தார்ப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டார். ரைட். அதே பிரபாகரன் தான் அடுத்தது என்ன சொன்னாராமா, இந்த நாட்டில் இந்த இனக்கூட்டத்தில் இருந்த ஒரு வீரன், அவரையும் பறிகொடுத்துட்டீங்களேன்னு சொன்னாராம். இப்போது பிரபாகரன் அவர்களுக்கு வீரப்பன் ஒரு வீரன், இந்த இனத்துடைய வீரன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் வீரப்பன் அப்படின்ற இந்த வீர மகன் இறந்த காரணமோ எப்படி இறந்தார்ன்ற விஷயமோ தெரியலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே பிரபாகரன் அவர்களை தான் தமிழ் தேசிய இனத்துடைய தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தமிழ் தேசிய இனத்துடைய தலைவனுக்கு இப்படி ஒரு வீர மகன் வீரப்பன் அவர்களுடைய இறப்பு எப்படி நடந்துச்சு, எப்படி இறந்தாருன்ற விஷயம் கூட தெரியாதுன்னா சொல்கிறாங்க. இப்போ இதில் சைமன் யார் அசிங்கப்படுத்துகிறாப்புல? மேதகு பிரபாகரனையா இல்லை சைமனையா? சைமனை அசிங்கப்படுத்துறது தான். இந்த மாதிரி தன்னோட வாயால் இருந்தே நிறைய விஷயங்களை பேசி மாட்டி பிடிச்சிருக்காப்புல இந்த சைமன் செபாஸ்டியன். இது இந்த சாம்பிகளுக்கும் இவர் சப்போர்ட் பண்ணிட்டு திரிகிற அல்லக்கைகளுக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த சைமாண்டி கதை சொல்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4 பக்கமும் பார்ப்பான், மூக்கு நோண்டுவான், மீசையை இப்படி சொறிவான், லைட்டாக ஒரு புஹஹா சிரிப்பான். இதெல்லாம் பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கவங்களெல்லாம் நான் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கானா இந்த சைமன் செபாஸ்டியன். சரி மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.